அட்டகாசமான சுவையில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு மீன் ஃப்ரை ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ரொம்பவே ட்ரையாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற ஃபிஷ் ஃப்ரையாக இல்லாமல் இது போல் கொஞ்சம் ஜூஸியாக வித்தியாசமாக செஞ்சு பாருங்களேன். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு வவ்வால் மீன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த மீனில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வவ்வால் மீன் எடுத்துகிட்டு இது போல் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அளவு மீனுக்கு 1 ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். அடுத்து இது கூட ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக பார்த்துக்கோங்க. இப்போ மீனில் நம்ம எல்லா மசாலாவையும் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது போலவே எல்லா மீன்லேயும் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மிதமான தீயில வச்சுட்டு மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு இது போல் திருப்பி போட்டுட்டு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் லேசாக காஞ்ச பிறகு அரைச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. நான் மீன் வறுத்த அதே பேனில் செஞ்சுருக்கிறதால அதில் இருக்க அந்த மிளகாய் தூளெல்லாம் சேர்ந்துட்டு கலர் மாறி இது போல் கருப்பாக தெரியுது. வெங்காயம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறதால நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கிட்டு இது போல் பேனில் ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பொரிச்சு வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில் வெந்துட்ட பிறகு இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேகட்டும். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஜூஸியான ஒரு டேஸ்டியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் போல் நீங்கள் ட்ரையாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது, பேனில் பொரிச்சு எடுக்கிறதுன்னு இல்லாமல் இது போல் கொஞ்சம் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.